எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் யோகத்தில் இந்த சிறிய முயற்சியை செய்து பாருங்கள். பாருங்களேன், நம்ம ராஜயோகத்தை விட்டுருவோமே, சாதாரண பக்தியில சாமியை கும்பிட்டாவே என்ன பண்ணுவோம்? ஏதாவது 4 கேள்வி கேட்போம். ஏதாவது ஒன்று யாசிப்பேன், எனக்கு அதை கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு கேட்போம். இல்லை சண்டை போடுவோம். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்போம். இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ரேயர். கரெக்டா? ராஜயோகத்திலையும் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு ஆத்மாவின் தந்தைகிட்ட இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் பேசுகிற ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாருக்குமே சாமி கும்பிடவே தெரியல. ஏன்னா இந்த 3 விஷயம் தான் பண்ணுறாங்க. ஒன்று கேள்வி கேட்குறாங்க, இல்லாட்டி வச்சு செய்கிறாங்க இறைவனா, அர்ச்சனை பண்ணிடுறாங்க. அவரையே அர்ச்சனைன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திட்டி தீர்த்துறாங்க, இல்லை ஏதாவது வாக்குவாதம் பண்ணுறாங்க. இதுதான் பண்ணுறாங்களே தவிர அப்படி அமைதியில் போய் உட்காந்துடணும், நம்ம எதுவுமே கேட்கலாம் தேவையில்லை, நமக்கு என்ன தேவைன்னு இறைவனுக்கு தெரியும், அவர் கொடுத்துருவாரு. அந்த அமைதியில் இறைவனை கனெக்ட் பண்ண முடிஞ்சா அதுதான் ஒழுங்கான ப்ரேயர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில். உடனே எனக்கு ஒரு தாட் வந்தது, சரி நம்மளும் டெய்லி காலம்புற மத்தியானம் சாயந்தரம், நான் சண்டை போடுற மாதிரி யாரும் சண்டை போட்டுருக்க மாட்டீங்க ராஜயோகத்தில். அமிர்த வேலையில் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் சண்டை தான் போட்டிருக்கேன். இப்போ பண்ணுறது இல்லை, ஆரம்பத்தில் அதுதான் வேலையே. ஓகேவா? அப்போது எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? நம்ம யாருக்காவது சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம்ல. அப்போது எனக்கு ஒரு தாட் வந்தது என்னென்னா, இந்த காதலர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் பண்ணுறாங்களான்னு தெரியாது, 2 பேருமே அவங்க 2 பேரோட கண்ணை பார்க்கணும். 1 மினிட் எந்த டைலாகும் கிடையாது. இவங்களும் பேச மாட்டாங்க, அவங்களும் பேச மாட்டாங்க. 2 கண்களும் விங்கே பண்ணக்கூடாது, அந்த கண் இமைக்கக்கூடாது. 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி சில பேர் பண்ணுறாங்க. அபூர்வமாக பண்ணுவாங்க, ஒரு வாட்டியாவது பண்ணியிருப்பாங்க லைஃப்பில். அது 2 பேருக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான ஒரு டிரான்சாக்ஷன் கண்கள் வழியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏன் இது ராஜயோகத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கொஞ்ச நாளாக இது பண்ணுறேன். எப்போல்லாம் தோணுதோ இறைவனை அப்படி நான் கனெக்ட் பண்ணுவேன். எனக்கு பாபா லைட் இருந்தால் தான் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் நான் டக்குன்னு என்னால் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த கனெக்ஷனில் எதுவுமே கேட்கக்கூடாது, இதுதான் விஷயமே. அவர் ஆத்மாவின் தந்தை, நான் குழந்தை, இந்த புரிதலை கனெக்ட் பண்ணுறோம். எந்த கேள்வியும் இருக்கக்கூடாது, எந்த சண்டையும் இருக்கக்கூடாது, எதுவும் யாசிக்கக்கூடாது, இப்படி எல்லாம் கூடாதுன்னு வெறும் அன்பில் அவரை நினைவு பண்ணோம், அவ்வளோதான். பியூட்டி என்ன, 1 நிமிஷம் கூட பண்ண முடியல ஃபுல்லாக. ஒரு 15 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம எதாவது கேட்டுறோம், ஏதாவது ஆர்குமெண்ட்டுக்கு போயிடுறோம், ஏதாவது சண்டைக்கு போயிடுறோம், ஏதாவது ஒன்று பண்ணிடுறோம். அப்போ தான் அந்த பெரியவர் சொல்கிறது எனக்கு புரியுது, இது அவ்வளோ ஈஸி இல்லை போல இருக்கே, ஆனால் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இந்த பாருங்களேன், இது எனக்கு ராஜயோகத்தில் இருக்கிற ஒரு சரண்டர் பிரதரோ சரண்டர் சிஸ்டரோ சொன்னது கிடையாது. லௌகீகத்தில் ஒரு பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர் சொன்னது நல்ல விஷயமா எனக்கு பட்டதுனால நான் முயற்சி பண்ணுறேன். என்னால் சத்தியமாக 1 மினிட் கூட எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாமல், எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல், எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் இறைவனோட கணக்கு பேச அப்படி அமைதியாக இருக்க முடியல என்னால். எனக்கு கொஞ்ச நேரம் முடியுது, அது 10-15 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் என்னால் இருக்க முடியுது, தவிர என்னால் இருக்க முடியல. ஆனால் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் நான் இப்போ யூடியூப்பில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரை பண்ணுற மாதிரி நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. எனக்கு வரலன்றதுனால நான் சொல்லக்கூடாது அப்படின்னா ஒன்றும் இல்லைல்ல. எனக்கு இது பிடிச்சிருக்கு, ரைட், அதனால உங்ககிட்டயும் சொல்கிறேன். பரமாத்மா சொல்கிறாரு, நீங்கள் யாசிக்க கூடாது, எங்ககிட்ட கெஞ்சக்கூடாது, நீங்கள் ராஜா வீட்டு குழந்தைங்க, அதனால் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கங்க. அவர் என்ன தராரு? எடுத்துக்கங்க என்ன தராருன்னா, அஷ்டசக்திகள் தராரு, தெய்வீக குணங்கள் தராரு, தெய்வீக கலைகளை தராரு. இதெல்லாம் எடுத்துக்காங்க. இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும், உங்களுக்கு எல்லாமே இயற்கையாகவே லௌகீகத்தில் கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும்னு பரமாத்மா சொல்கிறாரு. ஆனால் நம்ம பழக்கப்பட்டதான 63 ஜென்மமாக ஒரு பிச்சை எடுத்து அவரோட யாசிச்சு அது கொஞ்சம் ஈஸியாக வருது நமக்கு. அதெல்லாம் புலம்பி தள்ளிட்டு இருக்கோம் இறைவங்கிட்ட ப்ரேயர்ன்ற பேரில். ஓகேவா? யாராவது இன்றைக்கும் அமிர்த வேலையில் பக்தியிலேயே கேள்வி கேட்குற மாதிரி, சண்டை போடுற மாதிரி இதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு சேஞ்சுக்கு இப்படி ஒன்று பண்ணி பாருங்க. வெறும் பார்க்கணும். உங்களுக்கு பாபா லைட் வச்சா தான் பண்ணுறதுன்னா பாபா லைட்டை மட்டும் பாருங்க. வேற எந்த தாட்டும் வரக்கூடாது, அது கேள்வியோ ஆகவோ அது மாதிரி எதுவுமே வரக்கூடாது. வெறும் அன்பு தான். அப்படி பண்ண முடியுதான்னு பாருங்களேன்.
அந்த மாதிரி செய்து பார்த்துட்டு ஒரு வீடியோ பார்த்துருவீங்க. உடனே வீடியோ முடிஞ்ச உடனே நிறுத்திட்டு உடனே கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களால் எவ்வளோ செகண்ட்ஸ் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு பாருங்கள். சத்தியசந்தமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நான் ரொம்ப சொல்கிறேன், 30 செகண்ட்ஸ் எல்லாம் தாண்ட முடியல, என்னால் முடியல. ஓகே, இதுக்கு நான் வந்து 16 வருஷமாக இருக்கேன். இந்த கணக்கெல்லாம் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? எனக்கு அதாவது நான் சண்டை போடும்போது கனெக்ஷன் தான் இருக்கேன். புரியுதுங்களா? ஏதாவது பயங்கர ஆர்குமெண்ட் பண்ணால் கனெக்ஷனில் தான் இருக்கேன். அந்த கனெக்ஷன் நல்லா வருது. ஒன்றுமே பேசாமல் ஒரு கனெக்ஷன் இருக்க முடியுதானா? அதுதான் முடியல. புரியுங்களா? அது எனக்கு முடியல. நான் முயற்சி தான் பண்ணிட்டுருக்கேன். அதில் நான் இப்போவும் பால பாடம் தான் கற்றுட்ருக்கேன். சரியா? நீங்கள் யாராவது இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த விஷயம் இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன். நான் கரை கண்டுட்டேன் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் இருக்கேன். ஆனால் நான் விட மாட்டேன். இதை முயற்சி கண்டிப்பாக எடுப்பேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் ஒரு பழக்கம். நான் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் தோல்வி ஒத்துக்கிற ஆள் கிடையாது. முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் நல்லா வந்ததுன்னா கண்டிப்பாக அதை நான் வேறு ஏதாவது வீடியோவில் சொல்லும்போது சொல்கிறேன். நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களால் முடிஞ்சுதுன்னா எவ்வளோ செகண்ட் உங்களால் தாக்க பிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். ஓகேவா? நான் யாரையும் ஃபோர்ஸ்லாம் பண்ணலை. சில பேர் போடுறாங்க, சொன்னால் 2 நிமிஷம் என்னால் பண்ண முடியுதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரைட்டு, நல்லா சீரியஸாக பண்ணுறவங்க இருக்காங்க, தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு ஊக்குவிச்சாக வரும், நம்மளும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, இது ஒரு லௌகீக முயற்சி, யோகத்தில் ஒரு முயற்சி நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் பண்ணுங்க, கருத்தை தெரிவிங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு தகவல். ஒரு தம்பி வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தார் என்னை பார்க்கறதுக்காக. சின்ன பையன், ஒரு 30 வயசு இருந்தால் பெரிய விஷயம். 30 வயசோட ஆயிருக்காது. ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, சில பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு. அந்த தம்பிக்கு நான் ஒரு வெப்சைட் பண்ணி கொடுத்தேன். ஓகேவா? அது பேர் வந்து devamritam.in அப்படின்றது வெப்சைட்டோட பேர். ஆக்சுவலாக இது ஏன் நான் யூடியூப்பில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம வந்து ஆத்மானு புரிஞ்சு இறைவனை கனெக்ட் பண்ணிருக்கோம். ஆனால் உடலுக்கு நோய் வருது, மக்கள் கஷ்டப்படுறாங்க, அது நமக்கு தெரியும். எல்லாருமே அவங்க கார்மிக் அக்கௌண்ட் எப்படி செட்டில் பண்ணுறாங்க, நோய் வந்து தான் அனுபவிக்கிறாங்க. இதில் கொடுமையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர், ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி, அதாவது மாரக நோயின்வாங்க. அதாவது வந்ததுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வச்சு செய்யும். இதுக்கு என்னடா வெளிச்சம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அவர் வந்து சித்தர்களின் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனி தயாரிக்கிறாங்க. அந்த பொருளை மார்க்கெட் பண்ணுறாரு. அதை ட்ரை பண்ணி பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஒரு 6 மாதத்தில், 1 வருஷத்தில் அவங்கெல்லாம் அதுலேருந்து கேன்சர் 4வது லெவல்லேருந்து கூட மீண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வீடியோ ப்ரூஃபோட, அதாவது யார் பேஷண்ட்டோ அவரே வந்து அதுக்கு இது கொடுத்துருப்பார், ரிப்ளை சொல்லியிருப்பார். எனக்கு இப்படி இருந்தது, எனக்கு இப்போ சரியாக இருக்குது, உடம்பு சரியில்லாத போது இருக்கிற வீடியோ, சரியானதுக்கப்புறம் வீடியோ, இந்த மாதிரி எல்லாமே வீடியோவோட இந்த வெப்சைட்டில் இருக்குது. சரியா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்கள், devamritam.in. உங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் தெரிலனா நான் இங்கே டைப் பண்ணி போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ வரும்போது மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் நான் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. நான் அந்த ஸ்பெல்லிங்கோட உங்களுக்கு தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது எதுக்கு அனுப்புகிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கேன்சரில் கஷ்டப்படுறாங்க, ஸ்ட்ரோக்கில் கஷ்டப்படுறாங்க, இந்த ஸ்கின் எல்லாம் இருக்குல்ல, ஸ்கின் அலர்ஜி அது மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கு இப்படியெல்லாம் இருக்குது. அந்த மருந்தை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் பெரிய லெவலில் கேன்சருக்கெல்லாம் போய் நீங்கள் கீமோதெரப்பி எல்லாம் பண்ணுறோம்ல, அப்புறம் டயாலிசிஸ்லாம் பண்ணுறாங்களே, இப்போ டயாலிசிஸ்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு என் தங்கச்சி பையனுக்கு பண்ணுறாங்க. அவனுக்கு வந்து ஒரு 2000 2500 ரூபா ஒரு டயாலிசிஸ்க்கு ஆகுது. கேரளாவில் இருக்கான். வாரத்துக்கு 3 வாட்டி பண்ணுறான். ஸோ அதெல்லாம் ரொம்ப, அதுக்கு பார்க்கும்போது இந்த செலவெல்லாம் கொஞ்சம் மிச்சமாகும். இது சரி பண்ணிவிட்டு ஒரு வேளை அதுலேருந்து வெளியே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்ல. இது வெளியே வந்தவங்க கதையெல்லாம் தான் யூடியூப்பில் அவங்க வீடியோவாக போட்டிருக்காங்க. அதை நம்ம வெப்சைட்லேயும் கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.